வணக்கம் நண்பர்களே. ஏப்ரல் 23 உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். தேர்தல் நாள். நம்ம எல்லாரும் நம்மளோட ஓட்டர் ஐடி கார்டை எடுத்துட்டு போய் நம்மளுடைய வாக்குகளை பதிவு பண்ண போறோம். ஒருவேளை உங்ககிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இல்லைன்னா உங்களால வாக்குப்பதிவு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். ஏன்னா சில பேர்ட்ட ஓட்டர் ஐடி கார்டே இருக்காது. சில ஓட்டர் ஐடி கார்டை தொலைச்சிருப்பாங்க. சில ஓட்டர் ஐடி கார்டு டேமேஜ் ஆயிருக்கும், எடுத்துட்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல நம்ம ஓட்டு போட முடியுமான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பா நீங்க ஓட்டு போடலாம். ஓட்டர் ஐடி கார்டு தவிர்த்து மீதமுள்ள ஒரு 12 ஆவணங்களை தேர்தல் ஆணையம் ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 12 ஆவணங்களை ஏதாச்சும் ஒரு ஆவணத்தை எடுத்துட்டு போய் நீங்க கண்டிப்பா ஓட்டு போடலாம். அந்த 12 ஆவணங்கள் என்னன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, ஆதார் அடையாள அட்டை. நம்ம எல்லாத்தையும் ஆதார் கார்டு இருக்கும், அந்த ஆதார் கார்டை காமிச்சு நம்ம ஓட்டு போட்டுக்கலாம். நம்பர் 2, ஓட்டுநர் உரிமம், அதாவது நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ், அதையும் நம்ம எடுத்துட்டு போகலாம். நம்பர் 3, நிரந்தர கணக்கு எண் அடையாள அட்டை, பேன் கார்டு. நம்பர் 4, MNREGA அடையாள அட்டை. அதாவது பாத்தீங்கன்னா இது கிராமத்துல 100 நாள் வேலையை பாக்குறவங்களுக்கான ஒரு அடையாள அட்டை. அந்த அடையாள அட்டையை காமிச்சுக்கலாம். நம்பர் 5, வங்கி அஞ்சலக கணக்கு புத்தகம். அதாவது நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தாலும் நம்ம அந்த பாஸ்புக்கை எடுத்துட்டு போய் ஓட்டு போடலாம். நம்பர் 6, தொழிலாளர் அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ அடையாள அட்டை. நம்பர் 7, NPR-இன் கீழ் RGA-யால் வழங்கப்பட்ட திறன் அட்டை. நம்பர் 8, இந்திய கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட். நம்பர் 9, தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதியர் அடையாள அட்டை, அதாவது பென்ஷனர்ஸ் ஐடி கார்டு. நம்பர் 10, அரசு பொதுப்பணித்துறையில ஒர்க் பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய ஐடி கார்டை காமிச்சுக்கலாம். நம்பர் 11, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களோட ஐடி கார்டை காமிச்சுக்கலாம். நம்பர் 12, UDID மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை. நீங்க இந்த 12 ஆவணங்களை ஏதாவது ஒன்ன காமிச்சு ஓட்டு போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஏப்ரல் 23 உங்களோட ஓட்டுகளை பதிவு பண்ணிருங்க.